என்பதற்கான சில தலைமை பங்குகள் அங்கே ஆடியோவில் வெளியிடும் போது கேட்கும் போதே நமக்கு இந்த நாடு சீரழிந்து சின்ன பின்னமாக இருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. அப்படித்தாங்க இந்த கேஸ் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. 2 நாள்ல கேஸ் முடியும், 3 நாள்ல கேஸ் முடியும், 10 நாள்ல முடியும் என்று இழுத்துக்கொண்டே போகும்போதே தெரிகிறது இந்த கேஸ் பெரிய கைகள் அங்கே நுழைந்திருப்பது என்று. இந்த கேஸை நிச்சயமாக நீதி நிலைநாட்ட விடுவார்களா, நீதி நிலைநாட்ட வைப்பார்களா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்த்து பார்த்து நம் கண்கள் தேய்ந்து தேய்ந்து அழுகை மட்டும்தான் மிச்சம். சட்டம் இங்கே நீதிக்கு போராடி கொண்டிருக்கும், அநீதி நடப்பதை தடுக்க முடியாமல் தவிக்கும் மக்களின் உள்ளங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் நம் இந்த கேஸில் என்ன தீர்ப்புகள் வரப்போகிறது என்று இன்னு வரைக்கும் மக்கள் குழப்பத்தில் இருக்கும் கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லப் போகிறார்கள்? அப்படி இருக்கிறது இந்த கல்கத்தா கேஸ் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இப்படித்தான் இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கும் போது இதே கேஸ் தான் நம் தமிழ்நாட்டில் ஸ்ரீமதி கேஸில் மூடி மறைத்தார்கள். பல கேசுகள்